குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து துராந்த் கப் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் பார்க்க போகிறோம். யாருக்குன்னா வந்து மோகன் பகான் எஃப்சி வெர்சஸ் பஞ்சாப், மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் எஃப்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோச் வந்து ஜோசே மொலினா, அவங்க வந்து 3-4-3 ஸ்ட்ராட்டஜியில் விளாட்றாங்க. பஞ்சாப் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிலம் பெரிஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4-3-3 ஸ்ட்ராட்டஜியில் விளாட்றாங்க. இதில் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோகன் பகான் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பொசிஷன் வச்சுருப்பாங்க, 67% பொசிஷன். பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா 33% தான் வச்சுருப்பாங்க. இதில் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொசிஷன் அவங்ககிட்ட தான் இருக்குது. நல்லா இன்டர்ப்ளேலாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா த்ரூ பால்லாம் கொடுப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பர் முன்னாடியே பஞ்சாப் கோல் கீப்பர் முன்னாடியே ஒரு கோல் கீப்பர் பாலை பிடிச்சிருவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டன் கொலாஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக ஒரு த்ரூ பாஸ் கொடுப்பார் பாக்ஸில். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் டிஃபென்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிடும். ஃப்ரீ கிக் சான்ஸ் கிடைக்கும் ஹெட்டர் அடிக்கிறதுக்கு. பட் ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் பிளேயர் வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கார்னர் கிடைக்கும், அவங்க வந்து கிராஸ் அடிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் டிஃபென்ஸ் கிளியர் பண்ணிவிடுவாங்க. மோகன் பகான் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மிஸ் பாஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பாலை கொடுத்துருவாங்க ஆப்போசிஷனுக்கு. அந்த மாதிரி என்ன சொல்வது, ஒரு கிளியரான பாசிங் வந்து இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரோயின் வந்து வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ப்ளே பண்ணுறாங்க. யாருக்குன்னா ஒரு 2 பஞ்சாப் பிளேயர்ஸ்க்கு நடுவில் ஒரு இன்டர்ப்ளே 1-2 டச் பாசிங் மாதிரி பண்ணி பாக்ஸ்குள்ளே போகும்போது மோகன் பகான் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ணுறாங்க. இந்த டேக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பாலை மட்டும் பண்ணாமல் பிளேயரும் சேர்த்து டேக்கிள் பண்ணனால ரெஃபரி வந்து அது நேராக பார்த்ததுனால பெனல்ட்டி கொடுத்துருவார். பஞ்சாப் எஃப்சிக்கு வந்து பெனல்ட்டி கிடைக்கும். அதில் வந்து லூக்கா மேட்ச்கின் அவர் தான் வந்து பெனல்ட்டி எடுப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப் கார்னரில் வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவார். கோல் கீப்பர் ஒரு பக்கம் போக இவர் வந்து இன்னொரு பக்கம் வந்து டாப் ரைட் கார்னரில் வந்து அடிப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் வந்து லீட் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சான்சஸ் வந்து க்ரியேட் பண்ண பார்ப்பாங்க. லீட் எடுத்ததுனால நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே வருவாங்க. மெயினாக வந்து லிஸ்டன் கொலாஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டெப் ஓவர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நியர் போஸ்ட்டில் ஒரு ஷாட் அட்டம் பண்ணுவார், பட் வைடாக போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ பால்லாம் கொடுப்பாரு லிஸ்டன் கொலாஸோ. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு போவார். பட் ஆனால் கோல் கீப்பர் அதுக்கு முன்னாடியே வந்து பால் பிக் பண்ணிவிடுவார். எந்த ஒரு ஷாட்டுக்கும் வந்து அலோவ் பண்ணாத மாதிரி கோல் கீப்பரே வந்து பிக் பண்ணிவிடுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லிஸ்டன் கொலாஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து லெஃப்ட் ஃப்ளாங்கில் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா சஹலுக்கு வந்து சூப்பராக ஒரு த்ரூ பால் கொடுப்பாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து ஷாட் எடுத்துருக்கலாம், பட் எடுக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அவருடைய டீம்மேட்டு கொடுக்கலான்னு பார்ப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. டிஃபென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிடுவாங்க ஈஸியாக. அதனால் பார்த்திங்கன்னா சான்ஸ் வந்து போயிருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லிஸ்டன் கொலாஸை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து அட்டாக் பண்ணி சஹல் கொடுப்பார். சஹல் என்ன பண்ணுவார்னா வந்து ஒரு சிப் ஷாட் மாதிரி அட்டம் பண்ணுவார். பட் ஆனால் கோல் கீப்பர் வந்து ஈஸியாக சேவ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்லாம் அடிப்பாங்க. பட் ஆனால் இந்த கீப்பர் வந்து சேவ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டன் கொலாஸை வந்து பாஸ் கொடுப்பார். மோகன் பகான் ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸ்குள்ளே வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து வருவார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃப்ளிக் பண்ண பார்ப்பார். ரன்னிங்லேயே வந்து ஜஸ்ட்டு டச் மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறப்ப ஃப்ளிக் பண்ணி விடுவார் அதை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பார். பட் ஆனால் வைடாக தான் போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டைம் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மோகன் பகான் வந்து சூப்பராக சான்ஸ் கிடச்சி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா லிஸ்டன் கொலாஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங் மூலம் வந்து ஒரு பாஸ் கொடுப்பாரு. ஸ்டீவர்ட்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா மிட்ஃபீல்ட்லேருந்து ஓடி வந்து ஒரு ஷாட் வந்து அடிப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் பிளேயர் சுஹேல்ன்ற ஒரு காலில் டிஃப்ளெக்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா கோல் வந்து போயிடும். அது கோல் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் கார்னரில் வந்து போயிடும், பாட்டம் ரைட் கார்னரில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் எஃப்சி வந்து சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிவிடுவாங்க. 1-1 மாதிரி முடியும். 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டைம் அப்போ எக்ஸ்ட்ரா டைம் 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க, அடிஷ்னல் டைம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா
ஆல்பர்ட்டோ ஒரு ஷாட் அடிப்பார் அவுட் சைடு, மோகன் பகான் பிளேயர். ஆல்பர்ட்டோ ஷாட் அடிப்பார், பட் ஆனால் வந்து வைடாக போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டன் கொலாசோ ஷாட் அடிப்பார், பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெலாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிடும் 1-1. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூஷன்ஸ் நடக்கும். மன்வீர் சிங் கொண்டு வருவாங்க மோகன் பகான் சார்பில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்த 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க, அவங்க லீட் எடுப்பாங்க. ஒரு இன்டர்பிளே நடக்கும் மோகன் பகான் பிளேயர்ஸ் நடுவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா மன்வீருக்கு பாஸ் கொடுப்பாங்க. மன்வீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பாக்ஸில் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னர், ரைட் ஃப்ளாங்கில் வந்து உள்ள பாக்ஸ்குள்ளே வந்து பாட்டம் லெஃப்ட் கார்னரில் வந்து ஷாட் அடித்து கோல் ஸ்கோர் பண்ணிவிடுவார். இதனால் மோகன் பகான் எஃப்சி சூப்பர் ஜெயின்ஸ் 2, பஞ்சாப் எஃப்சி 1 மாதிரி இருப்பாங்க. அப்புறம் பஞ்சாப் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்டாக்கிங் இதுக்கு போவாங்க, நிறையா கிராஸஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் சேவ் பண்ணிவிடுவாங்க கோல் கீப்பர். பஞ்சாப் எஃப்சி ஒரு பிளேயர் வந்து அவுட் சைட் த பாக்ஸில் ஷாட் அடிப்பார், பட் வைடாக போகும். அப்புறம் மோகன் பகான் எஃப்சி வந்து ஒரு பாஸ் வந்து கொடுப்பாங்க அவங்க பாக்ஸில், பட் பஞ்சாப் எஃப்சி டிஃபென்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் அட்டாக் மாதிரி கொடுப்பாங்க. இன்னொரு பிளேயருக்கு வந்து பஞ்சாப் எஃப்சி பிளேயருக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ளாங்க்லேருந்து அட்டாக் பண்ணி கொண்டு வந்து அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ஒரு ஷாட் அடிப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நியர் க்ளோஸாக போயிருக்கும், ஓவர் த பார் தான் போயிருக்கும், பட் க்ளோஸாக போயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த சான்ஸ் வந்து போயிருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாப் எஃப்சி வந்து திரும்ப ஒரு அட்டாக் பண்ணுவாங்க ரைட் ஃப்ளாங்க்லேருந்து. ஒரு முக்கியமான பாஸ் வந்து பார்த்திங்கன்னா மிரால் ஜாக் அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் கொடுத்துருப்பாங்க பஞ்சாப் எஃப்சி பிளேயருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா ஷாட் அடித்து மிடில் ஆஃப் த நெட்டில் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ஒரு ஷாட் அடித்து கரெக்டாக சென்டர் ஆஃப் த நெட்டில் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் எஃப்சி 2, மோகன் பகான் எஃப்சி 2 ரெண்டு பேருமே ஈக்குவலைஸ் பண்ணியிருப்பாங்க, 2-2ன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் எஃப்சி அட்டாக் பண்ணுவாங்க. பேஷன்ஸாக பாஸ் பண்ணி பில்ட் பண்ணுறப்ப லிஸ்டன் கொலாசோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் காமிச்சு ஒரு கர்லிங் க்ராஸோ இல்லை ஷார்ட்டோ வந்து அட்டம் பண்ணியிருப்பார், பட் ஆனால் வைடாக போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணுவாங்க ஒரு இதில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதனால பார்த்திங்கன்னா க்ரூஷியலாக வந்து விடாலுன்றவர் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் ஓடி வந்து லெஃப்ட் ஃப்ளாங்கில் ஓடி வந்துட்டு இருப்பார். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு ஷாட் அடிப்பார். பட் அது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் வந்து போய் நெட்டில் பட்டுரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் எஃப்சி வந்து லீட் எடுத்துருவாங்க 3 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணி. மோகன் பகான் வந்து 2 கோல்ஸ் தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து பஞ்சாப் எஃப்சி பண்ணுவாங்க, ஒரு அட்டம் பண்ணுவாங்க பாஸ்க்கு. பட் ஆனால் கோல் கீப்பர் அதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருவார் அட்டாக்கை வந்து அந்த பாஸை வந்து தடுக்கிறதுக்கு பிடிச்சிருவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 80 மினிட்ஸ் கொஞ்சம் ஆக போகிறதுனால அட்டாக் பண்ணணும் அப்படின்ற இதில் வந்து அட்டாக் பண்ணி பில்டப் பாசஸ்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கிராஸ் வந்து ஒரு வைட் கிராஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மன்வீர் வந்து பார்த்திங்கன்னா ஹெடர் பாஸ் வந்து கொடுப்பார் ஜேசன் கமிங்ஸ்க்கு. ஜேசன் கமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வந்து அந்த பாலை கீழே பாலை கொண்டு வந்து சூப்பராக வந்து ஷாட் அடித்து டாப் கார்னரில் ஷாட் அடித்து வந்து பார்த்திங்கன்னா கோல் ஸ்கோர் பண்ணி மோகன் பகான் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 3 கோல்ஸ், பஞ்சாப் எஃப்சி 3 கோல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோகன் பகான் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அட்டாக்கு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளியர் கட் சான்சஸ் தான் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோகன் பகான் அட்டாக்கில் வந்து பெட்ராட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து பாஸ் கொடுப்பார் மன்வீருக்கு. மன்வீர் ஆஸ் யூஷுவல் ரைட் ஃப்ளாங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நியர் போஸ்ட்டில் ரைட் ஃப்ளாங்க்லேருந்து பாக்ஸ்குள்ளே போய் நியர் போஸ்ட்டில் ஷாட் அடிப்பார், பட் கோல் கீப்பர் சேவ் பண்ணிவிடுவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் சான்ஸ் கிடைக்கும், பட் எந்த விதமான அட்டாக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சான்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மோகன் பகான் எஃப்சி, பட் எந்த வித இதுவும் வந்து கிடைக்காது மூமெண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் எஃப்சிக்கு 2 சான்ஸ் வரும், பட் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா 3-3ன்ற ஸ்கோர் லைன் இருக்கும்போது டேரெக்டாக வந்து பெனல்ட்டிஸ் போகிறாங்க. பெனல்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து எடுக்கிறாங்கன்னா வந்து
பஞ்சாப் எஃப்சி தான். அடுத்தது வந்து மோகன் பகான் எஃப்சி. பஞ்சாப் எஃப்சி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வினித் ராய் அப்படின்றவங்க வந்து எடுக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அப்புறம் அடுத்தது மோகன் பகான் எஃப்சி சார்பில் வந்து கமிங்ஸ் அவர் வந்து வராரு. அவர் ஷாட் அடிப்பார், கோல் கீப்பர் ஒரு பக்கம் போவார், இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அடிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் அடித்து திரும்ப வெளில வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கு ஃபேவர் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் சார்பில் விடால் வந்து வருவார், அவர் ஸ்கோர் பண்ணிவிடுவார். அப்புறம் மன்வீர் வருவார் மோகன் பகான் சார்பில், அவர் ஸ்கோர் பண்ணுவார். அப்புறம் பக்கேங்கா அவர் வந்து வருவார், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிவிடுவார் பஞ்சாப்காக. அப்புறம் லிஸ்டன் கோலாஸை வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான்காக வந்து ஸ்கோர் பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிரல் ஜாக் வந்து பஞ்சாப்காக ஸ்கோர் பண்ணுவார். அப்புறம் பெட்ராட்டோஸ் மோகன் பகான்காக வந்து ஸ்கோர் பண்ணுவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா 4-3 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மொமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாப் எஃப்சி பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கோல் ஸ்கோர் பண்ணிட்டா வந்து கேம் வந்து முடிஞ்சிடும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பர் விஷால் கேத் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவார், முக்கியமான சேவ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரிலீஃபாக இருக்கும் மோகன் பகானுக்கு. மோகன் பகான் சாரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவர்ட்ன்றவர் ஸ்கோர் பண்ணி 4-4 அப்படின்ற மாதிரி ஆக்குவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் எஃப்சி சார்பில் வந்து மெல்ராய் அப்படின்றவர் வந்து 5-4ன்னு ஆக்குவார். அப்புறம் சுபாஷிஷ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் கேப்டன் வந்து ஸ்கோர் பண்ணி 5-5 ஆக்குவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பஞ்சாப் எஃப்சி பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா பெனல்ட்டி எடுப்பார். பட் ஆனால் பார்த்திங்கன்னா விஷால் கே திரும்ப வந்து சேவ் பண்ணிவிடுவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகானுக்கு அட்வான்டேஜாக போகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பகான் ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணி 6-5 அப்படின்ற மாதிரி ஜெயிச்சு மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸ் போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.